சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா சிவாவுக்கு ஒரு முக்கியமான உண்மை வந்து தெரிஞ்சிருச்சு. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஐஸ்வர்யா தான் சிந்து கிட்ட வந்து இந்த மாதிரி ரேஷன் கார்டில் பேர் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி டைவர்ஸ் பேப்பரில் வந்து சிந்து கிட்ட வந்து கையெழுத்து வாங்கியிருப்பாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சிவாவுக்கு தெரிஞ்சிருச்சு. சிவாவுக்கு தெரிஞ்சு அதை போய் அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் தான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வந்து திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யாவை வந்து ஓங்கி அறையும் விட்டுடுறாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு சொல்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி சிவா எவ்வளவோ கேட்டுமே சொல்லவே இல்லை. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிவா வந்து சிந்து கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உனக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சும் ஏன் சிந்து என்கிட்ட சொல்லலைன்னு கேட்குறாங்க. நான் ஐஸ்வர்யாவையும் என் தங்கச்சியாக தான் பார்க்குறேன், அப்படி இருக்கப்போ அவளை பற்றி நான் எப்படி சொல்லுவேன், நீங்கள் அவளை அரைஞ்சிருக்கக்கூடாது, இனிமேல் அவகிட்ட அப்படி நடந்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் சிந்துவும் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தப்பு பண்ணுறதுக்கே இவ்வளோ தூரம் பண்ணுறீங்க, என்னையே வந்து உங்களுக்கு அறையணும்னு தோணலையா அப்படின்னு சிந்து வந்து கேட்குறாங்க. என்னதான் நீ வந்து பொய் சொல்லி என்னை மேரேஜ் பண்ணியிருந்தாலும் கூட சின்ன வயசுலேருந்து நீ பண்ணது, நீ என் மேலே பாசமாக இருந்ததெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு ஒன்று அறையணும்னு தோணலை சிந்து அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் சொல்கிறாங்க. என்னதான் வந்து சிந்து வந்து பொய் சொல்லி கல்யாணம் பண்ணாலும் கூட சிவாவுக்கு பார்த்தீங்கன்னா போக போக சிந்து மேலே ரொம்பவே ஒரு அட்ராக்ஷன் வருது. இது கூடிய சீக்கிரமாக லவ்வாக மாறப்போகுது. ஸோ சிந்துவும் சிவாவும் தான் சேர்ந்து வாழ போகிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேகானால் வரவே முடியாது. இதுதான் வந்து அடுத்த வார எபிசோடில் நடக்க போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.